நம்ம பாலில தேர்ட் டே. கங்கா அண்ட் லாம்பியாங் டெம்பிள். லாம்பியாங் டெம்பிள் தான் நம்ம கேட் ஆஃப் ஹெவன் பார்ப்போம்ல ரீல்ஸ்ல, அந்த இடத்துக்கு தான் போறோம். அப்படி மெயினா என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இல்ல அப்படின்னா தான் அலோவ் பண்றாங்க. நம்ம டிரைவர் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இங்கதான் நம்ம வந்து போட்டோஸ் எடுக்க போறோம். ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம பாலில தேர்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளும் நம்ம பரபரப்பா மார்னிங் 6 o'clockல கிளம்பி ஓடிட்டு இருந்ததுனால ரூம்ல வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு தேர்ட் டே வந்து நம்ம எங்க போறோம்னா கங்கா அண்ட் லாம்பியாங் டெம்பிள். லாம்பியாங் டெம்பிள் தான் நம்ம கேட் ஆஃப் ஹெவன் பார்ப்போம்ல ரீல்ஸ்ல, அந்த இடத்துக்கு தான் போறோம். ஸோ மெயின் திங், நம்மளோட டிராவல் பார்ட்னர் வந்து ஏஆர்ஆர் ஹாலிடேஸ். எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து நம்ம பயத்திலே இருந்தோம், நாங்க எப்படி போய் மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. நாங்க ஒண்ணுமே அரேஞ்ச் பண்ணல. இங்க வந்து எல்லாமே எங்களுக்கு A to Z எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் கிளம்பி அந்த இடத்துக்கு போனா மட்டும் போதும். நமக்கு டிரைவர் கீழே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு பயம் இல்லாம ஜாலியா நாங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்த ஒரு ஃபீலே இல்லை. நார்மலா நம்ம டொமஸ்டிக்கா சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம பேக்கேஜ் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பிங் பண்றேன். அண்ட் நம்ம எப்படி இதை புக் பண்ணோம், ஃபிளைட்ஸ் எப்படி புக் பண்ணோம், அந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்க பிங் பண்றோம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்டேல சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பிளேஸ் போய் பார்க்கலாம் அங்க. இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நம்பர் 4 இல்லை, வெறும் 1 2 3 5 டைரக்டா இருக்கு. ஏன்னு தெரியல, சம்திங் ஃபிஷி. உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்களா, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. டைரக்டா 6 போயிட்டாங்க. மேபி தெரியலப்பா, அன்லக்கியா இல்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்கா தெரியல நமக்கு. சரி, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்டா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, இதுதான் நம்ம தங்கி இருக்க ஸ்டே, இங்கதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து அவங்களோட ஸ்டைலில் இருக்க ரைஸ், அன்பாலிஷ்டு ரைஸில் தான் நமக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க. இதை தான் நாங்கள் 3 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து எப்பவும் போல் நூடுல்ஸ், சேமியாவில் நூடுல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து அதான் கேப்கேன்னு சொல்லுவாங்க இது பேர். நெக்ஸ்ட்டு சிக்கன், அது ஒரு மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. சூப், ஜூஸ், அப்புறம் ப்ரெட்டு, சாண்ட்விச், காஃபி எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு நமக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட் பவுலும் அந்த கொஞ்சம் நூடுல்ஸ், ஒரு ஃப்ரை மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மார்னிங் ஃபுல்லாக சாப்பிட வேண்டான்ட்டு. காந்தன் வந்து இங்கே வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான் ரைஸு, சிக்கன், நூடுல்ஸ் எல்லாத்தையும் வச்சு. சரி, ஓகே, சாப்பிட்லாமா? ப்ரெட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காந்தன் வந்து இது செகண்ட் டைம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜாமுமே வந்து அவங்க ஹோம்மேட்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. ஸோ நம்ம கேப் டிரைவர் வந்து பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பாலியில் செம்ம வெயில். ஸோ நம்ம இங்கேருந்து லாம்பியாங் டெம்பிள் போகிறதுக்கு 3 years ஆகுமா, இது தெரியாமல் லேட்டாக வேற கிளம்பி வந்துட்டோம். சரி, போய் பார்க்கலாம். அங்கேயே தான் சேம் பிளேஸில் தான் கங்காவும் இருக்கான். ஸோ நம்ம 3 years ட்ராவல் பண்ணோம் நம்ம லொக்கேஷன். அங்கே வேற போய் அந்த கேட் ஆஃப் ஹெவன் இருக்குல்ல, அங்கே செம்ம க்ரௌடு இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். போய் பார்க்கலாம்.
வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி ஷட்டில் பஸ் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகணும். நம்ம அந்த டெம்பிளுக்கு காரை அலோவ் பண்ண மாட்டாங்க போல், இந்த ஷட்டில் பஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேலே போய் பார்க்கலாம். வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ யாராவது இந்த இடத்துக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் ஏர்லி மார்னிங்கே தயவு செஞ்சு வந்துருங்க. இங்கே பாருங்கள் செம்ம க்ரௌடடாக இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா மேலே வந்து க்ரௌடு ஏகப்பட்டது இருக்கும், 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லெட்ஸ் see. யா இப்போ வந்து நம்ம வந்து ஷட்டிலில் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா தான் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் அந்த டெம்பிள்குள்ளே போகக்கூடாதாமா. இது வந்து நாங்கள் வந்து உலுவாட்டு டெம்பிள்லேயும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அந்த கேட் ஆஃப் ஹெவன் இருக்குல்ல, அங்க பிக்சர் எடுக்கிறதுக்கு கியூவே வந்துக்கு நமக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணி தான் நம்ம அந்த பிக்சரை வந்து அவங்க எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கியூ நிற்குமா. நம்ம மேலே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கியூ இருக்கு அப்படின்ட்டு. எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், இல்லைன்னா நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, வாங்க மேலே போகலாம். இப்போ வந்து நாங்கள் மட்டும் தான் இதில் ஏறி இருக்கோம். இன்னும் இந்த கார் ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காரை வந்து எடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் போட்டு தான் நம்ம இப்போ வந்து லாம்பியாங் டெம்பிள் உள்ளே போகணும். ஸோ நம்ம இந்த ட்ரெஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கணும், வாங்கியாச்சு. உள்ளே போகலாமா? நம்ம டிரைவர் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு கியூ நம்பர் வந்து 310. ஸோ இவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்க. ஆமாம். ம் பாலி ஸ்விங், இங்க ஒரு ஸ்விங் ஏரியா வச்சிருக்காங்க. ஐயா செமையா இருக்குல்ல. இங்க இருந்து மவுண்டன், அதான் அது வேல்கனோ. செமையா, இது ஏறவே முடியல, செம்ம நேரவா இருக்கு. ஆமா, மணி. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஆமாம், இந்த மவுண்டன் வியூவோட இதில் தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க நமக்கு. எப்பா சாமி, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கடா. இப்போ என்ன நம்பர் போகுதுன்னு வருது அப்படியே. இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனால் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம்லாம் போட்டு வச்சுருக்காங்க, படுத்து தூங்கலாம் போல். எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோயில் மாதிரி இருக்கு. ஹாய், நம்ம வந்து மேலே வந்தாச்சு.
இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம நம்பர் வந்து 310. அப்பதான் நம்ம போய் அந்த பிக்சர்ஸ் எடுக்க முடியும். Next number 257. 257. ஹலோ காய்ஸ், நம்ம வந்து கேட் ஆஃப் ஹெவன்ல வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. 1:30 போல் வந்தோம். டைம் இப்போ 4:30 ஆயிடுச்சு. ஸோ 4 hours 3 hours அவ்வளோ கூட்டம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. நம்ம இப்போ தான் எடுத்து முடித்தோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் தீர்த்த கங்காவுக்கு போய் பார்க்கலாம். நாங்கள் லஞ்ச் கூட இன்னைக்கு சாப்பிடல. சரி, போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு? வாங்க. நடுவில் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆச்சு. ஏன் இதுவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் தான். ஏன்னா நடுவில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். நடுவில் அந்த டோக்கன் வைஸ் கூப்பிடுவாங்க. எங்களோட டோக்கன் நம்பர் 310 இல்லையா. நடுவில் நிறைய பேர் இல்லை. ஸோ அடுத்தடுத்த நம்பர் கூப்பிட்டதுனால ஏதோ இப்போ கொஞ்சம் ஒரு 3 hours ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. நாங்கள் நடுவில் இந்த போஸ்ட்லாம் போய் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணோம். கடைசியில் அங்கே போய் பதட்டத்தில் எங்களுக்கு வந்து மெயினா வந்து பிருந்தாக்கு ஒண்ணுமே போஸ் வரல. காந்தனோட போட்டோஸ் நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் வந்து கப்பல் போட்டோஸ் தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணேன். நான் அத மட்டும் போய் என்ன அவளுக்கு தான் practice சொல்லி பண்ணேன்? கொடுத்து பண்ணேன். ஆனா அவ வந்து அவளோட போஸ் மட்டுமே ஞாபகத்துல வச்சுட்டு அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டா. இவ எனக்கு எந்த போஸுமே தனியா இல்லவே இல்லை. அங்க நான் போய் உட்கார்ற நின்னுட்டு மாதிரி பேக் இருக்கிற பேக் மாதிரி நின்னுட்டு வந்தாங்க. ஆமா. ஆனா 4 போட்டோ தான் அது ஒரு ஹெட்டுக்கு வந்து விட்டுறாங்க. இன்கேஸ் நம்ம நிறைய பேர் சிங்கிளா 4 போட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கப்பலா வந்துட்டு ஒரு 5 போட்டோ. ஸோ டோட்டலா இவ்வளவுதான் நம்ம எடுக்க முடியும். அதுவும் டக்குன்னு ஒரு 2 minutesல வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆளை கூப்பிட்டுருவாங்க. ஸோ நீங்க இந்த கேட் ஆஃப் ஹெவனுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கடகடன்னு எடுத்து முடிச்சிருங்க. மெயினா ஐபோன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா வந்து ஒரு நல்ல கேமரா இருக்க போன் தான் எடுத்துட்டு வரணும். நம்ம ஃபோன்ல தான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்துருங்க. எவ்வளோ ஸ்ட்ரீப்பா இருக்கு பாருங்க இந்த இறங்கி போற இடம். இப்போ நம்ம கீழே அந்த நம்மள ஷட்டில்ல கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அங்க இறங்கி போகணும் நம்ம. இப்போ ஏறும்போது கஷ்டமா இருந்தது, இறங்கும் போது ஈஸியா தான் இருக்கு. அங்க தெரியுது பாருங்க அந்த, அதுதான் வேல்கனோ. நம்ம அந்த கேட் ஆஃப் ஹெவன் பின்னாடி இந்த வேல்கனோ கவர் ஆகிற மாதிரி தான் போட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து ரீல்ஸ் போடுறோம் அந்த இந்த மியூசிக் போட்டு. ஆமா.